friends, எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜோதி and welcome back to my channel சில்லுன்னு ஒரு டாக். Friends, இன்னைக்கான வீடியோல தீபாவளி அன்னைக்கு நம்ம ரொம்ப ஸ்பெஷலா பிரைட் அண்ட் க்ளோவா அந்த டே ஃபுல்லா நம்ம பலன்னு தெரியணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நிறைய பேருக்கு வந்து தீபாவளி அந்த டைம்ல வந்து ஃபேஷியல் பண்ணணும் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து தீபாவளிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இல்லை 4 நாளைக்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறமா ஷாப்பிங் போவாங்க. வெயிலில் அலைஞ்சு ரொம்ப கருத்து போயிடுவாங்க. அவங்களுக்கும் இந்த வீடியோ நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தீபாவளி அன்னைக்கு ஃபேஷியலாக தீபாவளி அன்னைக்கு எப்படிங்க ஃபேஷியல் பண்ண முடியும் அப்படின்னு கேட்பீங்க. 5 மினிட்ஸாக இருந்தால் தீபாவளி அன்னைக்கு காலையிலே பண்ணிடலாம்ல. ஸோ தீபாவளி அன்னைக்கு காலையில் ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளோட ஃபேஸை வந்து பிரைட் அண்ட் க்ளோவாக அன்னைக்கு ஃபுல்லாக வச்சுக்க போகிற ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஷியல் தான் பண்ண போகிறோம். இது 100% ஹெர்பல். இதில் வேறு எதுவுமே கெமிக்கல் ப்ராடக்ட் இன்க்ளூடே பண்ண போகிறதில்ல. இன்ஸ்டன்ட் ஃபேஷியல், அதுவும் ஹெர்பல்லையா எப்படி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க குட்டி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பாதி ஆரஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட ஜூஸ் மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் அர்பன் பொட்டானிக்ஸோட ரோஸ் வாட்டர் எடுத்திருக்கேன். எப்போதுமே ஸ்ப்ரே பாட்டிலில் அதுக்கு மேலே ஒரு மூடி கொடுத்துருப்பாங்க. ரோஸ் வாட்டருக்கு மேலே அந்த மூடி அளவு நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரோஸ் வாட்டர். இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எடுத்து தனியாக வச்சுட்டு வேறொரு பவுலில் 1 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பாசிப்பயிறு மாவு, முல்தானி மெட்டி ரெண்டையும் ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கடலை மாவு, முல்தானி மெட்டி ரெண்டையும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்துக்கோங்க, மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த க்ளோ வாட்டரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பேக் வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்பவும் லிக்விடாக இருக்கக்கூடாது. ஸோ தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். பிகாஸ் நம்ம இதிலே தான் ஸ்க்ரப்பும் பண்ண போகிறோம். சேம் ஒரே ஒரு பேக் தான், ஸ்க்ரப்பு வித் பேக் ரெண்டையுமே இதிலே தான் பண்ண போகிறோம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி இருக்கும் அதோட கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கிற அளவுக்கு நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. செம்ம க்ளோவாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தீபாவளி மட்டும் கிடையாது, எந்த ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இல்லை உங்களுக்கான ஸ்பெஷல் டேவாக இருந்தாலும் அன்னைக்கு இந்த மாதிரி ஒரு பேக் ரெடி பண்ணி ஒரு 5 மினிட்ஸ்லேயே நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஃபேஷியல் பண்ணுற அளவுக்கு பிரைட் அண்ட் க்ளோவாக ஆக்கிடலாம். இந்த இன்ஸ்டன்ட் க்ளோ ஃபேஷியலில் ஸ்டெப் 1 வந்து கிளென்சர் தான். என்னோடய ஃபேவரட் நியூட்ரோஜினாவோட கிளென்சர் வச்சு நான் கிளென்ஸ் பண்ணிட்டேன். நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற கிளென்சர் வச்சு கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு டவல் வச்சு தண்ணியை நல்லா ஒத்தி எடுத்துருங்க. நம்மளோட ஸ்க்ரப்பு வந்து லிக்விடாக தான் இருக்கும், ஸோ ட்ரை ஆகாது. பேக் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ஸ்க்ரப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தீபாவளி அன்னைக்கு நம்ம ஸ்க்ரப்பிங் பண்ணுறதுனால அதுக்கு முன்னாடி 3 days வரைக்கும் நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணியிருக்கக்கூடாது. ஒரு 2 to 3 மினிட்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக நீங்கள் ஸ்க்ரப் பண்ணுங்கள். இது லிக்விடாக தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு ஸ்க்ரப்பிங்க்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். டூ மினிட்ஸில் ஸ்க்ரப்பிங் முடிச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் ஸ்க்ரப்பிங் பண்ணிகிட்டு இருக்கும்போதே பேக் வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஸோ பேக் போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். நான் கையில் தான் போடுறேன். ஸோ நீங்களும் அதே மாதிரி போட்டுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். நல்லா ஒரு டீப் பேக்காக போட்டுக்கோங்க. பேக் போட்டு முடிச்சதுக்கப்புறம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் விட்டுருங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்லேயே இது டக்குன்னு ட்ரை ஆகிடும். நல்லா ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம்.
வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு இன்ஸ்டண்ட்டாக க்ளோ பண்ணி கொடுத்துருக்கோம், நல்லா பிரைட் பண்ணி கொடுத்துருக்கோம். தீபாவளி அன்னைக்கு பண்ணுறதுனால ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் நம்மளோட ஸ்கின் அன்றைக்கி. இன்கேஸ் நீங்கள் மேக்கப்பே போடாட்டி கூட ஃபேஸ் வந்து பார்க்குறதுக்கு எம்டி ஸ்கின்லேயே அழகாக இருக்கும். அண்ட் இதோடு முடிக்க போகிறது கிடையாது. இதுக்கப்புறமா நம்ம ரோஸ் வாட்டர் டோனர் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பேக் போடும்போதே நம்ம போர்ஸ் எல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும். இருந்தாலும் கடைசியாக ரோஸ் வாட்டர் டோனர் ஃபினிஷிங் கொடுத்தோம்னா ஃபேஸ் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்ல ஒரு காட்டன் பேட் வச்சு டீப்பாக உங்களோட டெட் செல்ஸ் இருந்துச்சுன்னா ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 மினிட்ஸில் நம்மளோட ஃபேஸை எந்த அளவுக்கு ஒரு பிரைட் அண்ட் க்ளோவாக இருக்குது பாருங்கள். இதுக்கப்புறமா உங்களோட ஃபெஸ்டிவ் மேக்கப்பை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் மேக்கப்பே போடாட்டி கூட ஃபேஸ் பார்க்குறதுக்கு செம்ம க்ளோவாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு டைம் இல்லை தீபாவளி அன்னைக்கு அப்படின்னா நீங்கள் முதல் நாள் நைட்டு கூட இந்த ஃபேஷியலை நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சில்லுன்னு ஒரு டாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி என்னை பூஸ்டப் பண்ண மறக்காதீங்க.